வணக்கம் மக்களே. ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் ரிலேட்டடா நம்ம ரொம்ப நாளா பேசாம இருந்தோம். காரணம் அந்த வழக்கு யாருக்குமே புரியாத புதிரா அது கிடப்புல போடப்பட்ட வழக்குகளோட ஒன்னா கலந்து போச்சு. ஏமாந்த மக்களுக்கு சரியான பதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஸோ அது சம்பந்தமா சமீபத்துல நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மோகன் பாபு, லட்சுமி நாராயணன் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ராட் பிரதர்ஸ், அதுல ஒரு ஃப்ராட் பிரதர் தான் இந்த மோகன் பாபு. அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பதிவு வந்தது. அப்படியே 6 மாசத்துக்கு முன்னாடி லட்சுமி நாராயணன் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு. அடுத்த 6 மாசம் கழிச்சு இப்ப மோகன் பாபு ஒரு வீடியோ பதிவு. இதெல்லாம் உங்களை அலக்கழிக்கிறதுக்கு, இந்த வழக்கை தீவிரமடையாம பாத்துக்கிறதுக்கு பல காரணங்கள் இதுல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த வீடியோவை பத்தின டீட்டெயில் வீடியோ எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு இன்னொரு வீடியோ நம்ம தனியா பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஐஎஃப்எஸ்ல முதலீடு செஞ்சு ஏமாந்த மக்கள், உங்களுக்கு முதலீடு திரும்ப வரணும், இந்த வழக்கு சீக்கிரம் முடியணும், இந்த அயோக்கியர்களை கைது செய்யப்படணும் அப்படின்னு உண்மையிலே நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இப்ப காத்திருக்கு. அவர்களுக்கு என்ன செஞ்சா அந்த வழக்கு துரிதமாகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. முதல் விஷயம், பாதிக்கப்பட்ட மக்கள் பல லட்சம் பேரா இருந்தாலும் சில 100 பேர், சில 1000 பேர் மட்டும்தான் வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 1000 பேர் தான் இந்த வழக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் சமயம், அரசியல் கட்சிகள் அது மத்தியில ஆளக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஓட்டு கேட்டு உங்க வீட்டு வாசலுக்கு வர வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்க ஏரியாவுக்கோ, உங்க பகுதிக்கோ, உங்க தெருவுக்கோ, உங்க வீட்டுக்கோ வாக்கு சேகரிக்க வராங்க அப்படின்னா உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், பிரதானமா இன்னைக்கு பிஜேபி அப்படின்னா அண்ணாமலைன்னு சொல்லலாம், இன்னைக்கு டிஎம்கேன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம், இல்லைன்னா எடப்பாடி அவர்கள். உங்கள் கட்சியுடைய தலைவர் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க வாக்கு தாராளமா செலுத்தினா, லட்சக்கணக்கான மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த உறுதிமொழி மட்டும் நீங்க கொடுங்க. பெருசா ஒண்ணும் இல்லை, நீங்க மீட்டு கொண்டு 2 வருஷத்துல எங்களுக்கு காசை கொடுங்க நம்ம கேட்க சொல்ல போறது இல்லை. ரோட்ல இறங்கி போராடுங்க. இவங்க தேர்தல் ஓட்டு கேட்க வந்தா இறங்கி நின்று சாலையில போராடுங்க, அப்பதான் உங்களை கண்டுக்குவாங்க அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா தேவையில்லாம அந்த மாதிரி போராட்டங்கள் இந்த மாதிரி தேர்தல் சமயங்கள்ல உங்க மேல வழக்கு பாயத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க கிட்ட ஒரு வாக்குறுதி கேளுங்க. இன்னைக்கு மக்களா பாதிக்கப்பட்டவங்களா வழக்கு போட்டு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம் வழக்கு அரசு தரப்புல அரசு வழக்கா போட்டு அரசு தரப்புல ஆஜராகி வாதாடி இந்த வழக்கை துரிதமா முடிக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். நான் கண்டிப்பா எடுக்கிறேன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு எங்க ஆதரவு தரோம் அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. இது 2 வருஷத்துக்குள்ளார நடக்கணும். ஏன் இந்த 2 வருஷம் சொல்றேன்னா, அடுத்த மாநில தேர்தல் வரும் 2026, 2 வருஷம் கேப்ல. இந்த 2 வருஷத்துக்குள்ளார நீங்க இதை செஞ்சு முடிக்கல, இதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கல, உங்களை மீட்டு கொடுக்க சொல்லல, இந்த வழக்கை அரசு தரப்பு வழக்கா எடுத்து மக்களுக்காக நீங்க வாதாடணும். இது அரசு வழக்கா மாறணும், அரசு பிரச்சனையா மாறணும். அப்பதான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஏதோ ஒரு மொழியில யாரோ ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். நம்ம மைவி3 ஆட்ஸை பத்தி கூட பேசியிருந்தோம். அதுவும் அந்த நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு காசு வராதவங்க நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே வாய்ப்பு இது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா தேர்தல் முடிஞ்சுன்னா ஒருத்தரும் உங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. தேர்தல் சமயங்கள்ல இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எப்படியெல்லாம் ஏமாத்தவங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வாக்குறுதி நீங்க நினைச்சா மட்டும்தான் அவங்களால கொடுக்க வைக்க முடியும். நீங்க தயவு செஞ்சு ஒண்ணு சேருங்க. உங்களை ரோட்ல இறங்கி போராட சொல்லல, ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட அட்லீஸ்ட் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க ஒரு வீடியோ, முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே மரியாதைக்குரிய விஷயமா பேசி நீங்க ஒரு வீடியோ பதிவா போடுங்க. இந்த மாதிரி ஐஎஃப்எஸ்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் வீடியோகள் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா இது செய்தி ஆகும். செய்தி ஆகுது அப்படின்னா தேர்தல் சமயத்துல இந்த செய்தி, இந்த கோரிக்கை, இந்த இது மாதிரி வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி ஆகும்போது அடிச்சு பிடிச்சி எங்களுக்கு ஓட்டு வேணும்ன்றதுக்காக இந்த அரசியல் தலைவர்கள் இதுல செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தான். நான் இது நடந்துரும் நான் சொல்ல, வாய்ப்பு தான். ஏன்னா பல மக்களுடைய மனநிலை இன்னைக்கு மாறி நம்ம உழைச்சாதான் இதுக்கப்புறம் நம்மளால மீண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய துயரமா இருந்தாலும் உழைக்க ஆரம்பிக்கணும். நம்ம இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அவங்க ரொட்டீன் ஆரம்பிச்சிட்டீங்க. ஏமாந்த மக்கள் இன்னைக்கு அவங்கள சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏமாத்தினவன் எங்கேயோ உட்காந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்களுடைய உழைப்ப, உங்களுடைய வேர்வைய திருடின ஒருத்தன் எங்கேயோ சொகுசா உட்காந்துருக்கான். இன்னைக்கு இவனை அவன் பழி சொல்றதும் அவனை இவன் பழி சொல்றதும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வா இது இருக்கும்னு நான் நம்புறேன்.
உங்களுக்கு இது விஷயத்துல என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேர் ஐஎஃப்எஸ் அப்டேட்னு கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்க, எனக்கு மெசேஜ் போட்டுருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் இதுல எந்த அப்டேட்டும் இல்லை, யாருக்கிட்டையுமே எந்த அப்டேட்டும் கிடையாதுன்றதுதான் உண்மை. பட் இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லை இப்படி செய்யலாம் அப்படின்னு வேற ஏதாவது யோசனை இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி. நான் உங்க வேலூர் என்கேஆர்.